அறுசுவை சமைத்திடுவோம், ஆரோக்கியமாய் வாழ்ந்திடுவோம். நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் ஹெல்த்தியாக சமைக்கணுமா? வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன சமையல், என்ன ருசி? ஆஹா, வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு காளான் கிரேவி தான் பார்க்க இந்த காளான் கிரேவி ரைஸு, சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசை, புலாவ் இதுக்கெல்லாம் அருமையாக அட்டகாசமாக இருக்கும். இதில் இருக்க காரத்துக்கும் அதில் இருக்க எண்ணெய் டேஸ்ட்டுக்கும் அப்படியே சுடு சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. ரெசிபிக்குள்ளே போயிடலாமா? இது செய்கிறதுக்கு என்னென்னா, ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 2 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும்னு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி இலை பொரியட்டும். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் இருக்கணும். 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். 2 வரமிளகாய் நான் எதுக்கு போடுறேன்னா, இது வந்து வாசம் அருமையாக இருக்கும். அதுக்காக ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும். நல்லா வணங்கி வரட்டும்னு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி நம்ம அந்த எண்ணெயில் சின்னதாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயமும் இந்த எண்ணெயில் நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வணக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணி நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நம்ம வணக்கக்குள்ளே நல்லா சீக்கிரமாக இந்த வெங்காயம் தக்காளி நல்லா கரைஞ்சி வரும். நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் அந்த கிரேவியும் நமக்கு நிறைய கிடைக்கும். அதனால் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மஞ்சத்தூளான ஆன்டி ஆக்சிடெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலே நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வணக்கி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு பேக்கெட் காளானை நான் எடுத்து ஒரு காளானை 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். காளானை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த காளான் இப்போ வந்து நம்ம இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துப்போம். நீங்கள் இந்த காளான் போடக்குள்ளே ஹை ஃப்ளேமில் வைங்க. எதுக்காகனா அப்போ தான் இந்த காளானில் இருக்க நீர் சத்து இருக்கும். அந்த நீரெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் வெளியே வரும். அந்த அளவுக்கு நல்ல காளானை வதக்கணும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா நம்ம அடிக்கடி கிளறி கொடுக்கக்குள்ளே அந்த காளான்லாம் உடஞ்சிரும். நமக்கு காளான் இருக்கிறதே தெரியாது, சாப்பிட்ட மாதிரி ஃபீலும் இருக்காது. அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு வணக்குங்க. மூடி போட்டு 1-2 டைம் எடுத்து நல்லா கிளறி கொடுத்து வணக்கிக்கோங்க. இந்த காளானுக்கு தேவையான உப்பை இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மூடி போட்டு இந்த எண்ணெயிலே வணக்குங்க. தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா இந்த எண்ணெயிலே வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த காளான் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். நம்ம போட்ட தக்காளி வெங்காயம் எல்லாமே கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு விழுது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த பேஸ்ட்டு தான் இந்த காளானுக்கு இன்னுமே டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 வரமிளகாய், எந்த வரமிளகாய் காரம் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை 4 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயத்தை நீங்கள் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். ஒரு கட்டை விரல் பெருசு இஞ்சியை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 4 பல் பூண்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. 4 கொத்து புதினாவை உருகி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கிரேவிக்கு கொஞ்சமாக கசகசா போடுறோம். கசகசா எதுக்குன்னா அந்த கெட்டித்தன்மை கொடுக்கும். அதுக்காக உங்ககிட்ட கசகசா இல்லைன்னா முந்திரி வந்து 5 ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரியும் இல்லைன்னா நீங்கள் வேர்க்கடலை ஒரு 10 வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை அண்டு 4 கிராம்பு இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி செய்யக்குள்ள சூப்பராக இருக்குங்க. 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணக்குள்ளே அந்த கிரேவி நல்ல திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். ஒரு 20 மிளகு. இந்த மிளகு டேஸ்ட் வந்து அந்த செட்டிநாடு கிரேவி ஸ்டைல் கொண்டு வர்றதுக்காக தான் மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி எல்லாமே போடுறோம், சோம்பு எல்லாமே. கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் அண்டு சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தால் போதும்.
நான் சொல்லியிருக்க அளவு எல்லாமே நான் வந்து 3 பேர்த்துக்கு பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் நிறைய கிரேவி வேணும்னா நம்ம முதல்ல அரைக்கிறோம் இல்லையா தக்காளி வெங்காயம், அதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுறீங்கன்னா மிளகாய் காரமும் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க. இப்போது வதக்கி வச்சுருக்க காளானில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த கிரேவியை பேஸ்ட்டை ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தண்ணி இதில் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாமே பச்சையாக போட்டு தானே அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் இருக்க தண்ணி பதமே உங்களுக்கு போதும். அந்த இதிலே நீங்கள் நல்லா வதக்கக்குள்ளே இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அதுவும் இல்லாமல் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே அந்த ராஸ்மல் போடுறதுக்குள்ளேயே இந்த காளானும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா மூடி போட்டு கிளறி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போது நம்ம அந்த பேஸ்ட்டு ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு அப்பப்போ எடுத்து கை விடாமல் எடுத்து கிளறி கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொத்தமல்லி தழை கொஞ்சம் சின்னதாக நறுக்கி போட்டு 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா வதக்கி நல்லா 1 நிமிஷம் கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ வாசம் வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த கிரேவிக்கு ஒரு மிளகாய் காரம் அதிகமாக இருந்தால் தான் சூப்பராக டேஸ்ட்டு ஜம்முன்னு கும்முன்னு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காரம் எப்போ நார்மலாக சாப்பிடுவீங்களோ அந்த காரத்தோட 1 மிளகாய் தூக்கலாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் டேஸ்ட் பிடிக்கும்னா எண்ணெயில் தக்காளி வெங்காயம் வதக்கக்குள்ளே ஒரு 2 பச்சை மிளகாய் வேணும்னா கீரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது அந்த பச்சை மிளகாய் டேஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராக கிடச்சிடும். இந்த கிரேவி இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்களுமே ஆர்வமாக கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய வெரைட்டிஸான ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதையும் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கிரேவி இட்லி, தோசை, புலாவ் அண்டு ஒயிட் ரைஸ் அந்த தயிர் சாதம் இதுக்கெல்லாம் காம்பினேஷன் அற்புதமாக அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி ஒயிட் ரைஸோட இந்த காம்பினேஷனை என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த கிரேவிங்க அந்த காரத்துக்கும் அதில் இருக்க எண்ணெய் டேஸ்ட்டுக்கும் அப்படியே ஒயிட் ரைஸை சுட சுட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். இந்த காம்பினேஷனை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி வியூவர்ஸ், மீண்டும் சந்திப்போம். பாய்.